நம்ம இதுக்கு முன்னாடி டிரைவர்னா என்னென்னு பார்த்தோம். இப்போ ஃபிம்மர்னு என்னென்னு பார்க்கலாம். சி டிரைவர் இஸ் அப்படிங்கிறது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பேஸ்டு ஒரு சாஃப்ட்வேர். நீங்கள் இந்த டிரைவர் இன்ஸ்டால் பண்ணால் மட்டும்தான் உங்கள் லேப்டாப்பில் ஆர் டெஸ்க்டாப்பில் இருக்கிற காம்போனன்ட்ஸை அந்த ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணும். அதில் டிரைவர் இல்லாட்டி ரெக்கக்னைஸ் பண்ணாது. இப்போ நம்ம பார்க்க போகிறது வாட் இஸ் ஃபிம்மர் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ ஃபிம்மர் என்ன சொல்லி பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் டிரைவர் வந்து தெரிஞ்சுக்கிடணும், பட் ஃபிம்மர் வந்து ரொம்ப தெரிஞ்சுக்கிடணும். ஏன் அப்படின்னா இது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அஸ் அ அட்மினிஸ்ட்ரேட்டராக, ஒரு சர்வர் அட்மினிஸ்ட்ரேட்டராக ஃபிம்மர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா இன்றைக்கி கூட ஒரு பிரச்சனை வந்துச்சு ஃபிம்மர்னால். டெய்லி ஒரு பிரச்சனை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க இந்த ஃபிம்மர் வச்சு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர். ஏன்னா நம்ம வந்து ஃபிசிக்கல் ஹார்ட்வேர் தான் நம்ம மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ வாட் we are managing physical hardware, physical server. இந்த physical serverல we are installing ESXi. அந்த ESXiல we are creating the virtual machines. அப்போ இந்த physical hardware ஹெல்த்தியாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு அதில் ரன் ஆகிற virtual machines ஹெல்த்தியாக இருக்கும். இந்த physical hardware ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த virtual machines ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஃபெயிலியர் ஆயிரும். ஓகே, ஸோ அப்போ இந்த physical hardware பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதில் இருக்கிற முக்கியமான பார்ட்டு தான் ஃபிம்மர் அப்படிங்கிற பார்ட். இந்த ஃபிம்மர்னால அடிக்கடி பிரச்சனை வரும். ஒரு ட்ரபிள் ஷூட்டிங் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ட்ரபிள் ஷூட்டிங் மெத்தடில் ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ண வேண்டியது அந்த டிவைஸ், அந்த சர்வரில் ஃபிம்மர் கரெக்டாக இருக்கா. அது கரெக்டாக இருந்தாலே கிட்டத்தட்ட 50% இஷ்யூ வந்து சால்வ் ஆயிரும். ஸோ ஃபிம்மர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஃபிம்மர்னால அடிக்கடி எங்கள் என்விரான்மெண்ட்டில் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. உதாரணத்துக்கு எங்கள் என்விரான்மெண்ட் ரொம்ப பெருசு. ஓகே, பெருசு மீன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 10,000 சர்வர்ஸ் மேலே ரன் ஆகிட்டுருக்கு. ரொம்ப பெரிய என்விரான்மெண்ட்டு, 10,000க்கு மேலே ரன் ஆகிட்டுருக்கு. டேட்டா சென்டரில் நாங்கள் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 3,000 மேலே ஃபிசிக்கல் ஹார்ட்வேர் வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ எங்களுக்கு என்ன அப்படின்னா அடிக்கடி வந்து இஷ்யூ வந்துக்கிட்டே இருக்குது. S1 வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம வந்து அதை S1ன்னு சொல்லுவோம். S1 கேஸ் வந்து அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குது. S1 கேஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு சர்வர் ரன் ஆகிட்டு இருக்கு, அது டவுன் ஆயிரும். சர்வர் ஒரு ஃபிசிக்கல் சர்வர், அந்த ஃபிசிக்கல் சர்வரில் நம்ம ESX இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஃபிசிக்கல் சர்வரில் நம்ம என்ன பண்ணுறோம், ESX இன்ஸ்டால் பண்ணுறோம். இப்போ இந்த ESXi டவுன் அப்படின்னு நமக்கு ஒரு அலர்ட் வருது. ESXi டவுன் அப்படின்னு அலர்ட் வர்றப்ப நமக்கு அது S1 கேஸ் கிரியேட் ஆகும். S1னா செவியாரிட்டி 1. கேஸ் நான் சொல்கிற ஒவ்வொரு வேர்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு எதுவும் புரியலை அப்படின்னா கேளுங்க, சரிங்களா. எனக்கு இந்த டேம் புரியலை, நீங்கள் சொல்கிற டெக்னிக்கல் டேம் புரியும். ஏன்னா எல்லாத்துக்கும் டெக்னிக்கல் டேம் வந்து நம்ம எல்லாமே கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். சில டேம் புரியும், சில டேம் புரியாது. புரியலாட்டி கேளுங்க, ஐ வில் ரிப்பீட் அகைன். ஓகே, ஸோ செவியாரிட்டி 1 அப்படின்னா S1 போம். இதை பற்றி நம்ம வந்து ஐடிஎல் ப்ராசஸில் நான் இன்னும் நிறையா சொல்லுவேன், இன்டெப்த்தாக சொல்லுவேன். பட் இப்போதைக்கு சும்மா சொல்லிடுறேன். செவியாரிட்டி 1 அப்படின்னா லைக் நீங்கள் வந்து உடனே பார்க்கணும். லைக் அதோட ரெஸ்பான்ஸ் டைம் வந்துட்டு இம்மீடியட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணணும், இம்மீடியட்டாக அதை ரெசல்யூஷன் கொடுத்தாகணும். ஏன் அப்படின்னா தேர் இஸ் அ ஹியூஜ் ப்ரொடக்ஷன் இம்பேக்ட். இந்த S1 கேஸ் வந்துச்சுன்னா தேர் இஸ் அ ஹியூஜ் ப்ரொடக்ஷன் இம்பேக்ட். அந்த ப்ரொடக்ஷன் இம்பேக்ட்னால ஒவ்வொரு நிமிஷமும் கம்பெனிக்கு லாஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஏன்னா இப்போ இந்த ESXi டவுன் அப்படின்னா அதில் இருக்கிற VM டவுன் ஆயிரும். அப்போ VM டவுன் அப்படின்னா ப்ரொடக்ஷன் டவுன் அப்படின்னா கம்பெனிக்கு லாஸ். அது அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். அப்போ அந்த கம்பெனி லாஸ் ஆகாமல் நம்ம எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் தடுக்கணும். அப்போ அந்த S1 கேஸ் ரைஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த S1 கேஸ் மூலமாக நம்ம அதை வேகமாக நம்ம வந்து ரிசால்வ் பண்ணணும். எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயருக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு வாரத்துக்கு 2 S1 3 S1 வந்துக்கிட்டே இருக்குது. அது வந்ததில் அனலைஸ் பண்ணி பார்த்ததில் என்ன இஷ்யூனால அடிக்கடி அந்த S1 வருதுன்னா அடிக்கடி இந்த சர்வர் டவுன் ஆகுது அப்படின்னா இந்த ஃபிம்மர் அவுட்டேட்டட்னால அடிக்கடி சர்வர் டவுன் ஆகுது. இந்த ஃபிம்மர் வந்து அவுட்டேட்டட் மீன்ஸ் அது வந்து லைக் பழசு ஆயிடுச்சு, அதை நம்ம லேட்டஸ்ட்டாக இன்ஸ்டால் பண்ணலன்னு அர்த்தம். இப்போ உங்கள் மொபைல் இருக்குது, உங்கள் மொபைலில் வந்து ஆண்ட்ராய்டு வந்து அடிக்கடி வந்து அப்டேட் விட்டுக்கிட்டே இருக்கான். நீங்கள் வந்து அந்த அப்டேட்டே பண்ணல அப்படின்னா உங்களோட மொபைல் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்லோவாக தான் இருக்கும்.
அந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கல் சர்வர்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபிம்மர் வந்து நம்ம வந்து ஒரு 6 மாதம் இருக்கும் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் அப்டேட் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனை வரும். டேம் ஷுர் பிரச்சனை வந்தே தீரும். இதை நான் என்னோட கெரியரில் அடிக்கடி ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அப்போ டிக்கெட்ஸ் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது. S1 டிக்கெட் வந்து அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது. S1 டிக்கெட் அதிகமாக வர்றப்ப ஒரு மீட்டிங் வச்சாங்க. மேனேஜர் எல்லாமே மீட்டிங்கில் கூப்பிட்டு என்ன ரீசனுக்காக நமக்கு அடிக்கடி S1 கேஸ் வருது அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணி பார்த்ததில் கிட்டத்தட்ட ஒரு 80% ஆஃப் S1 கேஸ் வந்து இந்த ஃபிம்மர் அவுட்டேட்டட்னால தான் வந்திருக்கு. அப்போ ஃபிம்மர் அவுட்டேட்னா என்ன? இப்போ உதாரணத்துக்கு ஒரு சர்வரில் இது ஒரு நிக் போர்ட் சரியா? இது ஒரு நிக் போர்ட். அதே மாதிரி HPA போர்ட் இருக்கும். நிக் போர்ட், HPA போர்ட் இதெல்லாமே நிறைய இருக்கும். ரெய்டு கண்ட்ரோலர் அந்த மாதிரி நிறைய இருக்குது. இந்த நிக் போர்ட், HPA கார்டுக்கு, ரெய்டு கண்ட்ரோலருக்கு இதுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபிம்மர் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். பயாஸ்க்கு இது எல்லாமே ஃபிம்மர் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த ஃபிம்மர் அவுட்டேட்டட் ஆயிடுச்சுன்னா அந்த பார்ட் வந்து ஃபெயிலியர் ஆயிரும். உதாரணத்துக்கு ரெய்டு கண்ட்ரோலருக்கான ஃபிம்மர் அவுட்டேட்டட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ரெய்டு கண்ட்ரோலர் ஃபெயிலியர் ஆயிரும். இப்போ ரெய்டு கண்ட்ரோலர் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அந்த ரெய்டு கண்ட்ரோலரில் கனெக்ட் பண்ணியிருக்கிற 2 ஹார்ட் டிஸ்க் இருக்கு இல்லையா, அந்த ஹார்ட் டிஸ்க் வந்து ஃபெயிலியர் ஆயிரும். அப்போ நமக்கு அது டவுனு. இப்போ இந்த நிக்கார்டுக்கு ஃபிம்மர் அவுட்டேட்டட் ஆனால் இந்த நிக்கார்டு ஃபெயிலியர் ஆயிரும். நான் அப்பளே சொன்ன மாதிரி தான் இதுக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் இது ரொம்ப முக்கியம். இந்த நிக்கார்டுக்கான இந்த நிக்கார்டுக்கான ஃபிம்மர் வந்து ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா, ஃபிம்மர் வந்து அவுட்டேட்டட் ஆச்சு அப்படின்னா இந்த நிக்கார்டு வந்து ஃபெயிலியர் ஆயிரும். அப்போ இந்த நிக்கார்டு ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த நிக்கார்டில் கனெக்ட் ஆகிருக்கிற நெட்வொர்க் ஃபெயிலியர் ஆயிரும். நெட்வொர்க் ஃபெயிலியர் ஆச்சுன்னா பாக்கெட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. பாக்கெட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை அப்படின்னா ப்ரொடக்ஷன் டவுன், அதாவது சர்வர் டவுனு, ESXi டவுனு. சரிங்களா? இதை நம்ம டவுன்னு சொல்லுவோம். ESXi டவுன், சர்வர் டவுன் இந்த மாதிரி சொல்லுவோம். அப்போ அந்த சர்வர் டவுன் ஆச்சுன்னா ப்ரொடக்ஷன் இம்பாக்ட் ஆகும். ப்ரொடக்ஷன் இம்பாக்ட் அப்படின்னா எண்ட் யூசர் அப்படின்னா அந்த நம்மளை டிபெண்ட் பண்ணி அவங்கெல்லாம் அப்ளிகேஷன் ரன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு யாருக்குமே எதுவுமே ஓப்பன் ஆகாது, டேட்டாபேஸ் ஒர்க் ஆகாது, வெப் சர்வர் ஒர்க் ஆகாது, அப்ளிகேஷன் ஒர்க் எதுவுமே ஒர்க் ஆகாது. அப்போ ஒரு சின்ன விஷயம், ஒரு ஃபிம்மர் அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயத்தில் கம்பெனிக்கு ஹியூஜ் லாஸ் ஆச்சு. அப்போ அதுக்கடுத்து தான் மீட்டிங் போட்டு நிறைய அனலைஸ் பண்ணதில் ஓகே இந்த மாதிரி நம்மக்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு லைக் 80% ஆஃப் டிக்கெட்ஸ் வந்துட்டு S1 கேஸ் வந்து ஃபிம்மர் அவுட்டேட்டில் தான் வருது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், 4 மந்த்ஸுக்கு ஒருக்கா எல்லாருமே ஃபிம்மரை செக் பண்ணணும். எங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2000+ ESXi சர்வர்ஸ் இருக்குது. எங்களோட வேலையை 2000+ ESXi வந்து நாங்கள் பிரிச்சுக்கிடுவோம். நாங்கள் ஒரு L3s வந்து ஒரு 6 L3s இருக்கும். எங்களோட வேலை இந்த 2000+ ESXi பிரிச்சுட்டு எல்லாத்துக்கும் அசைன் பண்ணிடுவாங்க. அசைன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அசைன் பண்ண ESXiயில் 4 மாதத்துக்கு ஒருக்கா அல்லது 6 மாதத்துக்கு ஒருக்கா ஃபிம்மர் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் அப்படி அப்டேட் பண்ண ஃபெயிலியர் ஆச்சுன்னா உங்கள் டாஸ்க்கு, அது வந்து ஒரு ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் ஆக்டிவிட்டி. இதுக்கு வந்து ப்ரோஆக்டிவ் இதுக்கு பேர் ப்ரோஆக்டிவ் activity. What is proactive? Can someone tell me what is proactive? Voluntarily taking initiatives. Yes. Before raising the ticket by manual, automatically we need to do that proactively. இல்லை அப்படி கிடையாது. வாலண்டரிலி இனிஷியேட்டிங் அது ஒரு கரெக்டான பாயிண்ட்டு. இன்னொரு கரெக்டான பாயிண்ட் என்னென்னா, ஒரு இஷ்யூ வர்றதுக்கு முன்னாடி அதை அவாய்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, தட் இஸ் கால்டு ப்ரோஆக்டிவ் திங்கிங். இப்போ சென்னையில் வெள்ளம் வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு ஆக்ஷன் எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் ரியாக்டிவ் திங்கிங். வெள்ளம் வந்துருச்சு, மக்கள் எல்லாமே அவதிப்படுறாங்க, சஃபர் ஆகிறாங்க அப்படின்னா ரியாக்டிவ் திங்கிங். ஆனால் நாளைக்கு வெள்ளம் வரப்போகிறத இன்றைக்கே ஃபோர்காஸ்ட் பண்ணி அந்த வெள்ளம் வராமல் நம்ம எவ்வளோ அவாய்ட் பண்ண முடியுமோ தட் இஸ் கால்டு ப்ரோஆக்டிவ் திங்கிங். ப்ரோஆக்டிவ் ஒரு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே அதுக்கான சொல்யூஷனை தேடி அதுக்கு சொல்யூஷன் கொடுக்குறது தான் ப்ரோஆக்டிவ் திங்கிங். ஸோ ப்ரோஆக்டிவ் ஆக்டிவிட்டி அப்படின்னா ஒரு பிரச்சனையை வர்றதுக்கு முன்னாடி அதை சால்வ் பண்ணுறது தான் ப்ரோஆக்டிவ் டாஸ்க் ஆர் ப்ரோஆக்டிவ் ஆக்டிவிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அல்லது ப்ரோஆக்டிவ் டிக்கெட் ஆர் ப்ரோஆக்டிவ் ப்ராப்ளம் டிக்கெட் அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். ஸோ எங்களுக்கு ஒரு ப்ரோஆக்டிவ் ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னா ஃபிம்மர் அப்டேட்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். 6 மாதத்துக்கு ஒருக்கா ஒவ்வொருத்தருக்கும் அசைன் ஆகிற டாஸ்கில் எல்லாத்துலேயுமே இந்த ஃபிம்மர் எல்லாம் பக்காவாக இருக்கா, அப்படி அது அவுட்டேட்டடாக இருந்தால் அதை இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ESXi பேட்சிங் பண்ணுங்கள், ESXi அப்கிரேட் பண்ணுங்கள். இதுதான் எங்களோட
இதை நான் வந்து டேரெக்டாக பார்ப்போம், அல்லது எங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா இதை L2க்கு அசைன் பண்ணிடுவோம். இது வந்து எப்படின்னா ரெகுலராக வீக்கெண்டு பண்ணுவோம், அல்லது மிட் நைட்டில் பண்ணுவோம். அது டிபெண்ட்ஸ் அந்த ப்ரொடக்ஷனை பொறுத்து. ப்ரொடக்ஷன் ஹவர்ஸ் இல்லாத மற்ற ஹவர்ஸில் தான் இதை வந்து பண்ணுவோம். ஒரு ஃபிம்மர் அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 3 to 4 hours ஆயிரும். ஏன் அப்படின்னா நம்ம மெயினாக நோட் பண்ணிக்கோங்க, என்னென்ன ஃபிம்மர் வந்து மெயினாக நம்ம வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். நாங்கள் இப்போ எங்கள் கரண்ட்டாக இருக்கிற என்வாயன்மெண்ட்டில் பண்ணுறது எப்படின்னா, முக்கியமான ஃபிம்மர் மட்டும் நான் சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. HPA, BIOS, NICAD, RAID controller, அப்புறம் ILO, IDRAC, வேறு என்ன முக்கியமாக இருக்குது, HPA, RAID controller, அப்புறம் SAS கூட பெருசாக இருக்காது. இந்த ஸ்க்ரீன்ஷாட் பாருங்கள். இந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து டெல் ஐடிராக்கில் நம்ம எடுத்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட். இது நான் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டு டெல் ஐடிராக்கில் இருக்கிற காம்போனன்ட்ஸ் இதெல்லாமே. சரிங்களா? இந்த காம்போனன்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஃபிம்மர் ரொம்ப ரொம்ப முக்கியம். பேக் பிளேன், இதெல்லாமே நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபிம்மர்ஸ். இப்போ சரி, இல்லைங்க, இதுக்கு நம்ம பேக்கப்லாம் தேவையில்லை. சப்போஸ் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா ரோல் பேக் பண்ணிக்கலாம். இப்போ ஏதோ ஒரு ஃபிம்மர் வந்து பண்ணி அது வந்து ஃபெயிலியர் ஆச்சுன்னா தட் இஸ் ஆப்ஷன் ரோல் பேக். ரோல் பேக் பண்ணனா பண்ணிக்கலாம், அதுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஓகே, சரி. இப்போ இந்த HPA ஃபிம்மர் ஃபெயிலியர் ஆச்சு. இப்போ HPA ஃபிம்மர் ஃபெயிலியர் ஆச்சுன்னா என்ன ஆகும்? கேன் சம்மன் டெல் மீ, HPA ஃபிம்மர் ஃபெயில் ஆச்சுன்னா என்ன ஆகும்? ஸோ அப்போ என்ன ஆகும்? சான்ஸ் ஸ்டோரேஜ் கனெக்ட் பண்ண முடியலன்னா எஸ், நம்மளோட என்டையர் டேட்டாபேஸ், என்டையர் டேட்டா VMs எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னா சான்ஸ் ஸ்டோரேஜில் இருக்குது. அப்போ சான்ஸ் ஸ்டோரேஜை கனெக்ட் பண்ணுறது யார் அப்படின்னா, ஒரு நிமிஷம். ஸோ எங்கே விட்டு இப்போ HPA நான் சொன்ன மாதிரி HPA கார்டு வந்து எங்கே கனெக்டாக இருக்கும்? HPA கார்டு வந்து டைரக்ட்லி கனெக்டட் டு த சான்ஸ் ஸ்விட்ச், சான்ஸ் ஸ்விட்ச் டைரக்ட்லி கனெக்ட் டு த சான்ஸ் ஸ்டோரேஜ். அப்போ HPA கார்டு ஃபெயிலியர் அப்படின்னா ஸ்டோரேஜ் கம்யூனிகேட் ஆகாது. ஸ்டோரேஜ் கம்யூனிகேட் ஆகிட்டு அதில் இருக்க VMலாம் பிரச்சனை ஆகும். ஸோ HPA கார்டு ஆல்ரெடி நான் காமிச்சிருக்கேன், எகெயின் நான் காமிக்கிறேன் HPA கார்டு எப்படி இருக்குன்னு. ஸோ இதுதான் HPA கார்டு. இந்த HPA கார்டில் 2 போர்ட் இருக்கும், போர்ட் 1, போர்ட் 2. ஓகே, இது HPA கார்டு. இதில் போர்ட் 1, இது போர்ட் 2, இது வந்து டியூவல் போர்ட்டு. இதில் வந்து நம்ம FC கேபிள், ஃபைபர் ஆப்டிக் கேபிளை வந்து டைரக்ட்லி வந்து இந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிளை நம்ம டேரெக்டாக இதில் கனெக்ட் பண்ணிப்போம், சான்ஸ் ஸ்விட்சில் கனெக்ட் பண்ணியிருப்போம். அப்போ இந்த HPA கார்டுக்கு ஃபிம்மர் ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த ஃபிம்மர் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். தென் BIOS ஃபிம்மர் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா நம்மளோட சர்வோ ESXi வந்து என்ன ஆகும்னா டவுன் ஆயிரும். லைக் பூட் ஆகாமல் போயிடலாம், ஹங் ஸ்டேட் போயிடும். ஹங் ஸ்டேட் மீன்ஸ் ஹேங் ஆயிரும், அந்த மாதிரி போயிடும். நிக் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா நிக்கார்டு வந்து இந்த இருக்கு இல்லையா, இந்த நிக் போர்ட். அப்போ நெட்வொர்க் போர்ட்டோட ஃபிம்மர் வந்து ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா இந்த நெட்வொர்க் போர்ட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கிற டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது, இந்த போர்ட் ஃபெயிலியர் ஆயிரும். அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். தென் RAID கண்ட்ரோலர். இந்த RAID கண்ட்ரோலர் மூலமாக தான் we are configuring RAID. ஸோ இந்த RAID கண்ட்ரோல் மூலமாக தான் நம்ம RAID வந்து கான்ஃபிகர் பண்ணுறோம். அப்போ இந்த RAID கண்ட்ரோலர் ஃபெயிலியர் மீட் பண்ணுங்கள், எஸ் மீட் பண்ணுங்கள், யாரும் மீட் பண்ணுங்கள். ஸோ இந்த RAID கண்ட்ரோலர் வந்து ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா RAID கான்ஃபிகர் வந்து பிரச்சனையாகும். இந்த RAIDில் தான் வந்து OS ரன் ஆகிட்டு இருக்கு, ரைட்டா? இந்த RAID கிளாஸ் வந்து நான் உங்களை எடுக்கலை, அடுத்த கிளாஸை தான் எடுப்பேன். இந்த RAIDில் தான் OS ரன் ஆகுது. அப்போ இந்த RAID கண்ட்ரோலர் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா டேட்டா அந்த OS தான் இம்பேக்ட் பண்ணும். OS பூட் ஆகாது. RAID கண்ட்ரோலர் ஃபெயிலியர் OS பூட் ஆகாது. OS பூட் ஆகலை அப்படின்னா நமக்கு சர்வர் டவுனு. ILO IDRAC ஃபிம்மர். ஸோ ILO IDRAC ஃபிம்மர் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, நமக்கு வந்து அவுடேட்டட் ஆயிடுச்சு அப்படின்னா ILO IDRAC வந்து நமக்கு ஆக்சஸ் பண்ண முடியாது, கொஞ்சம் பிரச்சனை வரும். தென் பேக் பிளேன்.
பேக் பிளேன் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பேக் பிளேன் விச் இஸ் யூஸ் டு கனெக்ட் த ஹார்ட் டிஸ்க்கு. ஸோ SAS அப்படிங்கிறது ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் பண்ணுற ஒரு மெத்தட் தான். இந்த ரெண்டுமே ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒன்றுமா வச்சுக்கோங்க. இந்த பேக் பிளேனோட ஃபிம்மர் வந்து அவுடேட்டட் ஆகிடுச்சு அப்படின்னா அதில் கனெக்ட் பண்ணிக்கிற இந்த ஹார்ட் டிஸ்க் வந்துட்டு ஃபெயிலியருக்கான சான்சஸ் இருக்குது. மெயினாக அடிக்கடி இஷ்யூ வர்றது எதுக்காக எதில் இஷ்யூ வரும்னா இந்த இதில் தான் அடிக்கடி இஷ்யூ வரும். HPA பயாஸ் நிக் ஹெட் கண்ட்ரோலர். நான் வந்து லாஸ்ட்டாக எனக்கு டெல்லியில் சர்வரில் ஒரு இஷ்யூ வந்துச்சு. அப்படி டெல் சர்வரில் ஒரு இஷ்யூ வர்றப்ப கேஸ் ரைஸ் பண்ணுறப்ப அவன் சொன்ன டெல்லோட சஜஷன் என்னென்னா, இந்த 4மே பக்காவாக நீங்கள் வச்சுக்கோங்க, எப்போவுமே அவுடேட்டட் பண்ணாதீங்க, 6 மந்த் ஒர்க்கா இதை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி அவன் வந்து சஜஸ்ட் பண்ணுறான். அவனோட ரெக்கமெண்டேஷன் அதுதான். ஓகே, ஸோ ஃபிம்மர்னு என்ன தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபிம்மர் அப்படிங்கிறது டேரெக்டாக அதோட காம்போனண்ட்டோட சிப்பில் போய் உட்கார்றது தான் ஃபிம்மர். டிரைவர் அப்படிங்கிறது ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது தான் டிரைவர். அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ஒரு ஹார்ட்வேர் காம்போனண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு டிரைவர் தேவை. இதே இது சர்வரில் வந்தோம் அப்படின்னா ஃபிம்மர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஃபிம்மரில் தான் எல்லாமே இருக்கும். இதில் டிரைவர் இல்லையான்னு கேட்டால் டிரைவர் இருக்குது. ESXi டிரைவர்ஸ் வரும். சரிங்களா, நம்ம ESXi இன்ஸ்டால் பண்ணுறோம் இல்லையா, அந்த ESXiயில் டிரைவர்ஸ் வரும். அது ஆட்டோமேட்டிக்காக அதில் இன்ஸ்டால் ஆகிரும். பட் ஃபிம்மர் வந்து இந்த ஹார்ட்வேர் பேஸ்டு ஃபிம்மர் ரொம்ப 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 முக்கியம். ஸோ இதுதான் நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு காரணமே. இந்த கிளாஸ் ஆக்சுவலி ரொம்ப சின்ன கிளாஸ் தான். வாட் இஸ் டிரைவர், வாட் இஸ் ஃபிம்மர் அப்படிங்கிறது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் எடுத்துடலாம், மேட்ரே கிடையாது. ஆனால் இதோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப அதிகம். நான் சொன்னேன் இல்லையா, எங்களோட ப்ரொடக்ஷனில் நாங்கள் பார்த்த 80% ஆஃப் இஷ்யூ வந்து ஃபிம்மரில் வந்துச்சு. நாங்கள் ரெகுலராக ஃபிம்மர் வந்து அப்டேட் பண்ண ஆரம்பித்தோம். அப்படி அப்டேட் பண்ண ஆரம்பிச்சதில் அப்படியே சடனாக S1 கேஸ் குறைஞ்சிருச்சு. ஸோ S1 கேஸ் குறைஞ்சதுமே ஆல்மோஸ்ட் எங்களோட ஒர்க் எல்லாமே கம்மியாயிடுச்சு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா S1 கேஸ் வந்துச்சுன்னா அந்த S1 கேஸ்க்கு வந்து என்னென்னா RCA கொடுக்கணும். RCA அப்படின்னு சொல்லுவோம். RCA அப்படின்னா ரூட் கேஸ் அனாலிசிஸ். ஸோ அது ஒரு பெரிய வேலை. ரூட் கேஸ் அனாலிசிஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய வேலை. நம்ம கொடுத்து அவங்களுக்கு ஜஸ்டிஃபிகேட் பண்ணணும், என்ன இஷ்யூ, எதுக்காக இந்த இஷ்யூ வந்துச்சு, அந்த இஷ்யூ வர்றதுக்கு ஃபர்தராக என்ன பண்ணிங்க, நீங்கள் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு RCA கொடுக்கணும். அது கொடுக்குறப்ப தான் இதெல்லாம் சொல்லணும், இந்த மாதிரி ஃபிம்மர்னால தான் இஷ்யூ ஆச்சு அப்படின்னு. ஸோ மொத்த RCA அனலைஸ் பண்ணி எடுத்தாங்க எதனால் இஷ்யூ ஆச்சுன்னு. ஸோ ஃபிம்மர் தான் பிரச்சனை அப்படின்னா அதுக்காக நாங்கள் ப்ராக்டிவாக ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு ஆல்மோஸ்ட் ப்ரொடக்ஷனில் இம்பேக்ட் கம்மியாயிடுச்சு. ஸோ இப்போ சொல்லுங்கள், இந்த ஃபிம்மர் எவ்வளோ முக்கியம்? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பார்க்கறதுக்கு ஒரு சின்ன ஒரு டாபிக் மாதிரி தெரியலாம். பட் வர்ற பிரச்சனையில் முக்கால்வாசி பிரச்சனை இந்த ஃபிம்மரில் தான் வரும். அதை அனலைஸ் பண்ணி பார்த்தா இதில் தான் இருக்கும். அப்படி பார்க்குறப்ப இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது. ஃபைன். ஸோ ஹவு டு வி புரியல, என்னது இந்த ஹார்ட்வேர் சைடுல இருந்து ஆட்டோ அப்டேட் ஆகாதுங்களா? கிடையாது, அப்படி ஆகாது. நம்ம தான் மேனுவலாக பண்ணி ஆகணும். இது ஆட்டோ அப்டேட் ஆகாது. 1000-2000 ஹோஸ்ட் சர்வர்ஸ் இருக்கிறப்போ அதுக்கு வந்துட்டு என்னென்னா சில கம்பெனியில் டூல் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஹெச்பினா ஹெச்பியில் ஒரு டூல் இருக்குது. அந்த மொத்த ஹார்ட்வேரே மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு டூல் இருக்குது. டெல்லுக்குமே மொத்த ஹார்ட்வேர் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு டூல் இருக்குது. அந்த டூல் மூலமாக கொஞ்சம் அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி பண்ணுறாங்க. அர்ச்சனா கிளாஸ் எடுத்திருப்பாங்க, அர்ச்சனான்னு சொல்லி. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆஃபீஸில் வந்து முக்கியமாக டெல் சர்வர் நிறையா யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. டெல்லுக்கு ஒரு டூல், அந்த டூல் நேம் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அந்த டூல் மூலமாக அவங்க டெல் சர்வர் டூல் மூலமாக ஃபயர்வேர் அப்டேட் பண்ணிக்கலாமா சார்? ஆமாம், ஃபிம்மர் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். இந்த இருக்குல்ல, யூஸிங் டெல் SUU அப்டேட் ஃபிம்மர் அண்ட் டிரைவர்ஸ். SUU சர்வர் அப்டேட் யூட்டிலிட்டி. அதுக்கு சரியான நேம் எனக்கு ஞாபகம் இல்லை. பட் நான் ரீகால் பண்ணி உங்களுக்கு வேணால் சொல்கிறேன். ஓப்பன் மேனேஜ் என்டர்பிரைஸ் டு பர்ஃபார்ம் ஃபிம்மர் அப்டேட். ஃபைன். நம்ம பேட்ச்ல அர்ச்சனான்றவங்க கிளாஸ் எடுப்பாங்களா ப்ரோ? எடுப்பாங்க. அவங்க 2-3 டாபிக் வந்து அவங்க கவர் பண்ணுவாங்க, கேட்க வைப்பாங்க. ஓகே, கேஸ் டூலா ப்ரோ? டெல்ல கேஸ் டூல் உண்டு. கேஸ் டூலா? KACE கேஸ் உண்டு டெல்ல. KACE
Dell KAC referred to Linux system plain space software data management endpoint server deployment inventory patch security management. It's originally from Dell, now owned by Quest. ஸோ இதை பற்றி அர்ச்சனா ஒரு கிளாஸ் எடுக்க சொல்கிறேன். ஏன்னா நாங்கள் இதை யூஸ் பண்ணல. ஸோ நாங்கள் வந்து இப்போ மேனுவலாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா, மேனுவலாக பண்ணுறதுனால ஷெட்யூல் போட்டவரும் இதுவாகிடுமா சார்? புரியல என்னது டவுன் புஷ் பண்ணீங்களா? நாங்கள் இல்லை சொல்கிறேன், எப்படி அப்டேட் பண்ண சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம மல்டிபிள் வேஸில் வந்து ஃபிம்மர் வந்து அப்டேட் பண்ணலாம். இப்போ டெல் சர்வர் அப்படின்னா நாங்கள் இப்போ கரண்ட் அப்டேட் பண்ணுறது வந்து ஐட்ராக் மூலமாக அப்டேட் பண்ணுறோம். முக்கியமான வே ஹவு டு அப்டேட். இப்போ வந்து ஃபிம்மர்னா என்னென்னு பார்த்துட்டோம், ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும். தென் ஹவு டு அப்டேட். ஸோ இந்த ஃபிம்மர் அப்டேட் பண்ணுறதுல மெயினாக நம்ம ஐட்ராக் மூலமாக அப்டேட் பண்ணலாம். ஸோ ஐட்ராக்கில் தேர் இஸ் ஆப்ஷன் இன்வென்ட்ரி. சரிங்களா, அந்த ஆப்ஷன் நான் காமிக்கிறேன், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஐட்ராக் போனீங்கன்னா மெயின்டெனன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த மெயின்டெனன்ஸில் சிஸ்டம் அப்டேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சிஸ்டம் அப்டேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இதில் மேனுவல் அப்டேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த மேனுவல் அப்டேட்டில் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னு நான் காமிக்கிறேன். ஃபிம்மர் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். எல்லா ஃபிம்மரும் டவுன்லோட் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறமா இதில் நீங்கள் அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் வந்து ஸோ இதில் நான் வந்து கொஞ்சம் கொடுத்துருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணணும். இந்த மாதிரி இது வந்து இந்த EXE ஃபைலாக இருக்கும். இது வந்து பயாஸோடது. அப்புறம் பயாஸ் நெட்வொர்க் சாஸ் ரைடு கண்ட்ரோலர் இதெல்லாமே இதில் இருக்கா. இது டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு இந்த இடத்துல சிஸ்டம் அப்டேட் இருக்குல்ல, அந்த சிஸ்டம் அப்டேட்டில் மேனுவல் அப்டேட் போயிட்டு சூஸ் ஃபைல் கொடுத்தோம்னா இந்த இதெல்லாமே சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணிட்டு நீங்கள் அப்லோட் கொடுக்கணும். அப்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே இங்கே அப்லோட் ஆகிரும். தென் அப்லோட் ஆனதுக்கப்புறம் இன்ஸ்டால் அண்ட் ரீபூட்னு கொடுக்குறப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபிம்மர் அப்டேட்டுக்கு வந்துட்டு டவுன் டைம் தேவை. டவுன் டைம் அப்படின்னா நம்ம ப்ரொடக்ஷனில் இருந்து அது டவுன் டைம் வாங்கிட்டு அதுக்கடுத்து தான் பண்ணணும். டவுன் டைம்னா அதை ஷட் பண்ணுறதோ அல்லது ரீஸ்டார்ட் பண்ணுறதோ அதுக்கு பிறகு தான் டவுன் டைம் நம்ம கொடுப்போம். சரிங்களா, ஸோ டவுன் டைம் வாங்கிட்டு தான் பண்ணணும். நீங்கள் வந்து மெயினாக பயாஸ்க்கு இந்த நான் சொன்ன இந்த எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 3 hours ஆயிரும். நீங்கள் டவுன் டைம் விண்டோ வந்து 4 hours கொடுங்க. நீங்கள் டவுன் டைம் விண்டோ 4 hours கொடுத்தா தான் அதுக்குள்ளே உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ 4 hours நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபைன். இப்போ இதை அப்லோட் பண்ணுறோம். அப்லோட் பண்ணதுக்கப்புறமா இதில் இன்ஸ்டால் கொடுத்தப்பறம் இன்ஸ்டால் ரீபூட் கொடுக்க ஜாப் கியூன்னு வரும். இந்த இடத்துல இந்த பார்த்தீங்களா உங்களுக்கு வருதா, கம்ப்ளீட்டட் ரீபூட் கம்ப்ளீட்டட் 1 by 1 இன்ஸ்டால் ஆகும். அப்படி 1 by 1 இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அதை ரீஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து சீக்வன்ஸ் படி தான் வரணும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஐட்ராக் இன்ஸ்டால் பண்ணணும். ஐட்ராக் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பயாஸ் இன்ஸ்டால் பண்ணணும். பயாஸ் பண்ணதுக்கப்புறம் HPA நிக்கார்டு ரைடு கண்ட்ரோலர் இது நீங்கள் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. சரிங்களா, ஸோ ஐட்ராக் பண்ணணும், பயாஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் நீங்கள் எதுனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் இந்த இதில் தான் நீங்கள் வந்து போய் ஆகணும். தென் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த மெயின்டெனன்ஸ் ஆப்ஷனில் இன்வென்ட்ரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இன்வென்ட்ரி ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஸோ அந்த இன்வென்ட்ரி அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரண்ட் டிரைவர்ஸ் ஃபிம்மர் வெர்ஷன் தெரியும். இங்கே பார்த்தீங்க FW வெர்ஷன் இருக்கு இல்லையா, FW வெர்ஷன் அப்படிங்கிறது ஃபிம்மர் வெர்ஷன் அர்த்தம். சரிங்களா, இந்த இருக்கு இல்லையா, இதெல்லாம் ஃபிம்மர் வெர்ஷன். ஐட்ராக்கோட ஃபிம்மர் வெர்ஷன் 4.2.0. பேக் பிளேன் பவர் சப்ளை, இது வந்து நெட்வொர்க் கார்டு, இது வந்து PERC அப்படின்னா ரைடு கண்ட்ரோலரு, இது ஈத்தர்நெட்டு, அதுமாதிரி HPA ஒவ்வொன்றுக்கும் இருக்கும். இது நெட்வொர்க் அடாப்டர், பேக் பிளேன் ரைடு கண்ட்ரோலர், டிஸ்க் 0க்கு 1, டிஸ்க் 1, பயாஸு, லைஃப் ஸ்டைல் கண்ட்ரோலர், இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் இருக்கும்.
நம்ம இந்த மாதிரி ஃபிம்மர் வந்து செக் பண்ணிக்கலாம். அப்போ ஃபிம்மர் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஃபிம்மர் வந்து நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணலாம். இப்போ என்கிட்ட ஒரு சர்வர் இருக்குது, பவரேஜ் R650 இல்லை R660 ஃபிம்மர் டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தோம்னா எனக்கு டெல்லோட அஃபீஷியல் வெப்சைட் வரும். நான் இப்போ உங்களுக்கு வந்து எப்படி வந்து ஹவு டு டவுன்லோட் ஃபிம்மர் சொல்ல போகிறேன். ஸோ யூஸ்வலாக இந்த இடத்துல நம்மளோட சர்வீஸ் டேக் சீரியல் நம்பர், சர்வரோட சீரியல் நம்பர் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக அதை பற்றி எல்லாமே வந்துடும். ஆக்சுவலி ஒரு சர்வர் சீரியல் நம்பர் இங்கே உங்களுக்கு அந்த சர்வருக்கு வாரண்டி இருக்குது அப்படின்னா அந்த சர்வர் சீரியல் நம்பர் கொடுத்து சர்ச் கொடுத்தீங்கன்னா அந்த சர்வர் பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு லிஸ்ட் ஆயிரும். பட் இப்போ நம்ம வந்து இதை பார்க்க போகிறது இல்லை, இதை தான் பார்க்க போகிறோம். இதில் பவரேஜ் R660 அதுக்கான ஃபிம்மர் டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னு, ஆல் அவைலபிள் டிரைவர்ஸ் அண்ட் ஃபிம்மர்ஸ் இதில் போயிட்டு என்ன ஓஷன் நீங்கள் இப்போ ரெட் ஹேட் யூஸ் பண்ணுறீங்கன்னா ரெட் ஹேட் சூஸ் பண்ணிக்கோங்க. விண்டோஸ் சர்வர் யூஸ் பண்ணுறீங்கன்னா விண்டோஸ் சர்வர் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ESXi யூஸ் பண்ணுறோம், ESX 8.0 யூஸ் பண்ணுறோம், அப்போ இது சூஸ் பண்ணிக்கணும் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில். சரியா? அது சூஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு ஃபிம்மர் பேக்கேஜ் வரும். ப்ராட்காம் நெக்ட் எக்ஸ்ட்ரீம் நெட்வொர்க் டிவைஸ் ஃபிம்மர். இப்போ இதை நீங்கள் வந்து ப்ராப்பராக டவுன்லோட் பண்ணணும். தப்பான ஃபிம்மர் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடாதீங்க, அது இன்னும் கொஞ்சம் பிரச்சனையை அதிகமாக்கிடும். எப்பயுமே நீங்கள் வந்து இதை நீங்கள் இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இன்வென்ட்ரியில் போயிட்டு என்ன யூஸ் பண்ணுறீங்க, ப்ராட்காம் நெட் எக்ஸ்ட்ரீம் கிகாபைட் ஈத்தர்நெட், அப்போ அதை தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். ப்ராட்காம் நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரீம் ஸோ நெட் எக்ஸ்ட்ரீம்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. இதே நிறைய இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பார்த்து டவுன்லோட் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு இதை நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இதோட வெர்ஷன் என்னன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ஆக்சுவலி இப்போ இது என்னன்னு பார்த்து இது என்ன வெர்ஷன், இது பவரேஜ் R650 சர்வர். இது வந்து பவரேஜ் R650 சர்வர். நான் பவரேஜ் R650 போடுறேன். ஸோ கம்மிங் டு த இப்போ நம்ம ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு காமிச்சிருக்கிறது வந்துட்டு பவரேஜ் R650 சர்வர். இப்போ பவரேஜ் R650 நீங்கள் வந்துட்டு சர்ச் பண்ணுங்கள். R650 ஃபிம்மர் டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டெல்லோட அஃபீஷியல் வெப்சைட் வரும். R650க்கு இது ஒரு 1U சர்வர். சேம் இதில் போயிட்டு கீவேர்ட் என்ட்ரி கொடுங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிங்கன்னா அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதில் இதில் எனக்கு வந்து ESXi 8.0 வேணும். கேட்டகரி எல்லாமே எனக்கு இருக்கட்டும். இதில் உங்களுக்கு பர்டிகுலராக பயாஸ் மட்டும் வேணுமா அல்லது சில ஃபைபர் சேனல் அப்படின்னா HPA அது மட்டும் வேணுமா இல்லை ஈத்தர்நெட் மட்டும் வேணுமா அப்படி சொல்லி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஈத்தர்நெட் மட்டும் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ இதில் நான் என்ன ஈத்தர்நெட் யூஸ் பண்ணுறேன், ப்ராட்காம் நெட் எக்ஸ்ட்ரீம் கிகாபைட் ஈத்தர்நெட். ஸோ இப்போ இதில் என்னென்ன ஈத்தர்நெட்லாம் வருதுன்னு பார்ப்போம்.
இந்த இருக்கு இல்லையா, ப்ராட்காம் நெட் எக்ஸ்ட்ரீம் கிகாபைட் எத்தர்நெட், ப்ராட்காம் நெட் எக்ஸ்ட்ரீம் நெட்வொர்க் டிவைஸ் இந்த இருக்கு இல்லையா, இது ரெண்டு இருக்கு பாருங்கள். நெட் எக்ஸ்ட்ரீம் ஈன்னு ஒன்று இருக்குது, நெட்வொர்க் டிவைஸ் ஃபிம்மர்னு இருக்குது. இன்டெல் ப்ராட்காம் நெட் எக்ஸ்ட்ரீம். இப்போ ப்ராட்காம் நெட் எக்ஸ்ட்ரீமோட ஃபிம்மர் வெர்ஷன் 22.31. இதை செலக்ட் பண்ணிங்கன்னா வெர்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் தெரியும். சரிங்களா, இது வந்து லேட்டஸ்ட் 23.31.1 அப்படிங்கிறது லேட்டஸ்ட் வெர்ஷன். இப்போ உங்களுக்கு ஓல்டர் வெர்ஷன் வேணும்னா இந்த ஓல்டர் வெர்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா நம்மக்கிட்ட என்ன வெர்ஷன் இருக்குன்னு பார்த்துக்கலாம். டுவெண்ட்டி 22.31.6 இருக்கு பாருங்கள். 22.31.6. அதாவது இந்த பர்டிகுலர் ஃபிம்மர் வந்து 11th February 2023 ரிலீஸ் ஆனது. பட் இப்போ 2025 இருக்கும். ஆல்மோஸ்ட் 2 வருஷம் மேலே ஆகிப்போச்சு. பட் ஸ்டில் இந்த ஃபிம்மரே நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னா அவுட்டேட் இதுதான் நம்ம அவுட்டேட்டட் அப்படின்னு சொல்கிறோம். அவுட்டேட்டட் ஃபிம்மர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அவுட்டேட்டட் ஃபிம்மர்னால தான் பிரச்சனையே வரும். நம்ம பிரச்சனைக்கு முக்கியமான காரணம் இதுதான். அப்போ லேட்டஸ்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். அப்போ லேட்டஸ்ட் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா we can go for the latest. The latest was released May 2025 ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அனதர் 6 மாதம் இல்லை 8 மாதத்துக்கு பெருசாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் இதோட ஃப்ரீக்வன்சியை பாருங்கள். கரெக்டாக ஒரு 8 மாதம் ஒருக்கா தான் ரிலீஸ் பண்ணுவோம். எப்போ ரிலீஸ் பண்ணால் நமக்கு தெரியாது. ஏதாவது பிரச்சனை வர்றப்ப அவன் ரிலீஸ் பண்ணுவான். ஒவ்வொரு ஃபிம்மர் அப்டேட் அவனே விட்டுக்கிட்டுருவான். இதில் பாருங்கள், செப்டம்பர் 2020 விட்டுருக்கான். அப்புறம் ஜான் 2024, ஜூன் 2024, அப்போ ஒரு 6 மாதம் கழிச்சு விட்ருக்கான். அப்புறம் ஒரு 5-6 மாதம் கழிச்சு டிசம்பர் 24 விட்ருக்கான். அது மாதிரி 6 மாதம் ஒருக்கா ஆவரேஜாக ஒரு 6-8 மாதம் ஒருக்கா ரிலீஸ் பண்ணுறான். ஒவ்வொரு இதுவும் நம்ம ரிலீஸ் பண்ண நம்ம வந்து அப்போக்கப்போ அப்டேட் பண்ணுறது தான் நல்லது. அப்டேட் பண்ணாமல் இருக்கலாமான்னு கேட்டால் மேக்ஸிமம் ஒரு 8 மாதம் 1 வருஷம், அதுக்கு மேலே போச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட்டட் ஆகிரும். சரியா, அப்போ இதை தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். 23.22 தான் நமக்கு லேட்டஸ்ட்டு. சார் 23.31 லேட்டஸ்ட்டு. இது லேட்டஸ்ட்டுக்கு முந்தினது. இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் டவுன்லோடு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அப்டேட் பேக்கேஜ் ஃபார் MS Windows 64-bit இதுதான் நம்ம டவுன்லோட் பண்ணணும். நெட்வொர்க் ஃபிம்மர் .exe இருக்கா, இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஒரு ஃபைல் டவுன்லோட் ஆகும். அந்த ஃபைலை தான் நம்ம இங்கே அப்லோட் பண்ணணும். சார் ஒரு டவுட்டு, சொல்லுங்கள். இந்த ஃபிர்ம்வேர் அப்டேட் பண்ணும்போது யூஸ்வலாக இங்கே என்ன பண்ணுவோம்னா உள்ளத்தில் லேட்டஸ்ட் பண்ணாமல் N-1 பண்ணுவோம்ல. யா N-1 எப்பயுமே போகணுன்னு அவசியம் இல்லை. அது எதுக்காக N-1 போகிறோம் அப்படின்னா, முதல் N-1 என்னன்னு சொல்லிடுறேன் நான் மற்றவங்களுக்கு. எது லேட்டஸ்ட் வெர்ஷனோ அந்த வெர்ஷனை கீழே இருக்கிறது தான் N-1. ஸோ பொதுவாக எல்லோரும் N-1 தான் சஜஸ்ட் பண்ணுவாங்க. அது ஏன் அப்படின்னா சம்டைம்ஸ் பக்ஸ் வரும். நியூ வெர்ஷன் இப்போ உதாரணத்துக்கு வெரி லேட்டஸ்ட் இன்றைக்கி வந்துட்டு அக்டோபர் மந்த்தா 10வது மாதம், இப்போ நேற்று தான் ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்னா அதுக்கு போகணுமான்னு கேட்டால் அதுக்கு போக வேண்டாம். அதுக்கு முன்னாடி உள்ளது போய்க்கலாம். நேற்று தான் ஒரு ஃபிம்மர் ரிலீஸ் ஆகிருக்குன்னா மேபி அந்த ஃபிம்மரில் ஏதாவது இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா அது இம்பேக்ட் ஆகும். அப்போ நம்ம N-1 போயிடலாம். இப்போ இந்த சினாரியோவில் பாருங்கள், நீங்கள் N-1 போக தேவையில்லை. டேரெக்டாகவே உங்களுக்கு இது மேலே தான் ரிலீஸ் ஆகிருக்கான். விச் மீன்ஸ் ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு. அப்போ இதுக்கு நீங்கள் டேரெக்டாக போயிடலாம். சரிங்களா, இப்போ ரொம்ப லேட்டஸ்ட்டாக இருந்துச்சுன்னா N-1 போங்க. கொஞ்சம் ஒரு 2-3 மாதம் தள்ளி இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாகவே நியூவே போயிடலாம், எண்ணுக்கே போயிடலாம். சரிங்களா, பழம அப்டேட்டுக்கு இப்போ மல்டிபிள் சர்வர்ஸ் இருக்குது, 1000 ESX ஹோஸ்ட் இருக்கப்போ டெஸ்ட் என்வாயர்மெண்ட் வச்சுருப்பீங்களா? ஆமாம். எல்லா ஆஃபீஸ்லேயும் டெஸ்ட்டுக்குன்னு ஒரு விசென்டர் இருக்கும். டெஸ்ட் பண்ணுறதுக்கு 2-3 சர்வர்ஸ் இருக்கும். முதல்ல அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணி டெஸ்ட் பண்ணிட்டு தான் அடுத்த நம்ம ப்ரொடக்ஷனுக்குள்ளே போவோம். அண்ட் ஆல்சோ இதில் உங்களுக்கு டவுட் இருக்குது, எனக்கு வந்து வெர்ஷன் டவுன்லோட் பண்ணுறது எனக்கு டவுட்டாக இருக்குது, கரெக்டாக பண்ண முடியல அப்படின்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் கேஸ் ரைஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வாரண்டி இருக்குது அப்படின்னா
அந்த டெல் வெண்டார்ட்டே போயிட்டு நீங்கள் எனக்கு இந்த மாதிரி எனக்கு இந்த ஏஹெச்எஸ் லாக் சாரி டிஎஸ்ஆர் லாக் நீங்கள் வந்து டெல் வெண்டார்ட்ட கொடுத்தீங்கன்னா அவனே வந்து உங்களுக்கு ப்ராப்பராக கொடுத்துருவான். இந்த வருஷம் அவுடேட்டடாக இருக்குது, இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுன்னு சொல்லி அவனே லிங்க் கொடுத்துருவான். நீங்கள் டேட்டா டவுன்லோட் பண்ணால் போதும். இப்போ இப்படி பண்ணுறப்ப நம்ம ஒன்றும் சர்ச் பண்ணி பண்ணணும். ஓகே, இப்போ நான் சொல்கிறேன். பட் சர்வீஸ் டேக் போட்டு எடுத்துக்கலாம் இல்லையா? சர்வீஸ் டேக் போட்டும் எடுத்துக்கலாம். பட் சர்வீஸ் டேக் போட்டும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு ப்ராப்பரான லிங்க் வேணுன்னா வெண்டார்ட்ட போகலாம், இல்லை சர்வீஸ் டேக் போட்டும் அதை எடுத்துக்கலாம் நீங்கள். ஓகே, இப்போ வந்து நம்ம நெட்வொர்க் செலக்ட் பண்ணோமா? இப்போ நெக்ஸ்ட்டு போகிறேன். நெக்ஸ்ட்டு ஆல் கேட்டகரி கொடுத்தோம்னா, இல்லை பயாஸ் மட்டும் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். புரியல. சர்வீஸ் பேக்கு சர்வீஸ் டேக்னா ஒன்றும் இல்லை, சீரியல் நம்பர் தான் சர்வீஸ் டேக்னு சொல்லுவோம். இப்போ உங்கள் லேப்டாப் இருக்குது, உங்கள் லேப்டாப்புக்கு ஒரு சீரியல் நம்பர் இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? உங்கள் லேப்டாப் ஒரு இஷ்யூ இருந்துச்சு, வாரண்டி கொடுக்க போகிறீங்க. அப்போ அதை எப்படி செக் பண்ணணும்? சீரியல் நம்பர் வச்சு செக் பண்ணுவோம். சரிங்களா? உங்கள் மொபைல் நம்பர் இருக்குது, உங்கள் மொபைல் இருக்குது, உங்கள் மொபைலுக்கு ஒரு சீரியல் நம்பர் உண்டு. அந்த மாதிரி எல்லா எலக்ட்ரானிக் டிவைஸ்க்கும் ஒரு சீரியல் நம்பர் உண்டு. அதே போல் சர்வருக்கு முக்கியமாக சீரியல் நம்பர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை சர்வீஸ் டேக்னு நம்ம சொல்லுவோம். அந்த சீரியல் நம்பரை வச்சு தான் அந்த சர்வர் வந்து அவுடேட்டடாக வாரண்டியில் இருக்கா, வாரண்டியில் இல்லையா, ஏஎம்சி இருக்கா இல்லையான்னு சொல்லி நம்ம கேஸ் ரைஸ் பண்ண முடியுமா இல்லையா, அதை வச்சு தான் பண்ண முடியும். சீரியல் நம்பர் தான் சர்வீஸ் டேக்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஓகே, பர்టిక్యులரா வெறும் டெல்லுக்கு மட்டும்தான் சர்வீஸ் டேக்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவாங்க. இல்லை எல்லா சர்வருக்கும். இப்போ ஹெச்பியாக இருந்தால் ஹெச்பிக்கு தனி சர்வீஸ் டேக் உண்டு, டெல்லுக்கு தனி சர்வீஸ் டேக் உண்டு. ஒவ்வொரு வெண்டாருக்கு இப்போ நீங்கள் வந்து ஒன்றில் நீங்கள் வந்து டெல்லுக்கு ஒரு கேஸ் ரைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அவன் கேட்குற கேள்வி உங்களோட சர்வீஸ் டேக் நம்பர் சொல்லுங்கன்னு சொல்லுவான். உங்களோட சீரியல் நம்பர் சொல்லுங்கள் அல்லது சர்வீஸ் டேக் நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி தான் அவன் கேட்பான். அதை வச்சு தான் அது கேஸ் எடுக்க முடியுமா இல்லையா பண்ணே செய்வான். சரிங்களா? ஃபைன். ஸோ சர்வீஸ் டேக் வந்து உங்களால் ஃபைன் ஈஸி. சர்வீஸ் டேக் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா நம்மளோட ஐடி ரேக்கில் பார்க்கலாம், அப்புறம் இஎஸ்எக்ஸ்ஐ வி சென்டரில் பார்க்கலாம், அல்லது ஃபிசிக்கலாக பார்க்கணுன்னாலும் ஃபிசிக்கலாக உங்களோட சர்வரில் பின்னாடி இருக்கும் சர்வீஸ் டேக் வந்து. இருக்கு இல்லையா? லேப்டாப்போட சர்வீஸ் டேக் வந்து பின்னாடி இருக்கும், சர்வரோட சர்வீஸ் டேக் வந்து இங்கே இருக்கும், ரேக் சர்வருக்கு வந்துட்டு உள்ளே வச்சுருப்பாங்க. இது வந்து ஃபிசிக்கல் ரேக் சர்வர். இந்த ரேக் சர்வரோட சர்வீஸ் டேக் பார்க்கணும் அப்படின்னா இந்த இதில் இன்சர்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஃப்ரண்ட் ஆஃப் த சர்வரில் இந்த இடத்துல உள்ளே இன்சர்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் இங்கே ஒரு 5 நம்பர் இருக்கும். இந்த இடத்துல சர்வீஸ் டேக்கில் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா ஆல்ஃபா ஒரு 4 ஆல்ஃபா இருக்கும், ஒரு 4 நியூமெரிக் இருக்கும். அதை கம்பைன் பண்ணி இந்த மாதிரி இருக்கும் சர்வீஸ் டேக். ஓகே, ஃபைன். ஸோ கம்மிங் டு த டவுன்லோட் பார்ட். இப்போ நான் பயாஸ் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா இங்கே பயாஸ் டைப் பண்ணால் போதும். இதிலே போட்டிருக்கான் பாருங்கள், அர்ஜென்ட் செப்டம்பர் ரிலீஸ் பண்ணியிருக்கான், லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் பண்ணியிருக்கான். இப்போ நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டில் பயாஸ் வெர்ஷன் என்ன 1.10.2. நம்ம லாஸ்ட்டாக இன்ஸ்டால் பண்ணது வந்துட்டு மே 2023 இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன். அப்போ லேட்டஸ்ட் போகணும் அப்படின்னா மே 2025 17.2 கொடுத்துருக்கான். அதுக்கும் லேட்டஸ்ட் வேணுன்னா 18.1க்கு வரலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு டிரைவர்ஸ் ஃபிம்மராக வந்து பார்த்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ ஹெச்பிஏக்கு வேணும் அப்படின்னா இதிலே உங்களுக்கு கொடுத்துருப்போம். என்னென்னு கொடுத்துருப்போன்னா ஃபைபர் சேனல் கொடுத்துருக்கான் பாருங்கள். இந்த ஃபைபர் சேனல் அப்படிங்கிறது ஹெச்பிஏ கார்டு. எம்யூலெக்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி வந்து ஹெச்பிஏ கார்டு கொடுக்குறான். அப்புறம் மார்வல் கியூலாஜிக் இவன் கொடுக்குறான். ஸோ இந்த ரெண்டுக்குமே நீங்கள் இதை பார்த்து எடுத்துக்கலாம். ஓகே, ஃபைன்.
ஓகே. ஸோ இப்போ நம்ம ஐடி ரேக்கில் எப்படி பண்ணணும் அப்படின்னு நான் காமிச்சேன் இல்லையா? ஸோ இன்வென்ட்ரி ஃபஸ்ட்டு நீங்கள் இன்வென்ட்ரி போயிட்டு செக் பண்ணுங்கள், என்னென்ன வெர்ஷன் இருக்குன்னு செக் பண்ணுங்கள். செக் பண்ணதுக்கப்புறமா அவுட்டேட்டடாக இருந்துச்சு அப்படின்னா அந்த அவுட்டேட்டட் வெர்ஷன் வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிவிட்டு இதில் அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணி நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் தப்பான இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரோல் பேக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த ரோல் பேக் போனீங்கன்னா எதெல்லாம் லேட்டஸ்ட்டாக இன்ஸ்டால் இருந்ததோ அதெல்லாம் ஷோ பண்ணும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ரோல் பேக்னு கொடுத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி என்ன வெர்ஷன் இருந்துச்சோ அந்த வெர்ஷனுக்கு வந்துடும். சரிங்களா? எப்பயுமே பயாஸ் மட்டும் கொஞ்சம் ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணுங்கள். பயாஸ் மட்டும் தப்பாக இன்ஸ்டால் பண்ணிடாதீங்க. பயாஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபிம்மரு. பயாஸ்க்கு தான் ரொம்ப டைம் எடுக்கும். ஆக்சுவலி பயாஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour அந்த மாதிரி கூட டைம் எடுக்கும். ஸோ பயாஸ் ரொம்ப முக்கியம். ஸோ இது ஒன் ஆஃப் த வே டு அப்டேட் ஃபிம்மர். நிறையவே இருக்குது. தேர் இஸ் அ மல்டிபிள் வே. பேக்கேஜ் கொடுக்குறான், அவனோட அஃபீஷியல் வெப்சைட்லேயே போட்டிருக்கான். டிஃப்ரெண்ட் மெத்தட் டு அப்டேட். ஸோ டெல் பவரேஜ் சர்வரில் எப்படி ஃபிம்மர் அப்டேட் பண்ணுறதுன்னு கொடுத்துருக்கான். Keeping your system up is the best method. You or Dell EMC Server Update Utility is an or using scripts. சில கொடுத்துருக்கான். Updating firmware driver for a Dell PowerEdge server can be performed on operating system. Use the integrated remote access control. ID rack use பண்ண சொல்றான். Or use the Dell ISO update image. Manual method for updating individual components. Dell update package DUP. அது இந்த DUP அப்படிங்கிறத நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு பேக்கேஜாக எல்லா ஃபிம்மரும் இருக்கும். அதை நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறப்ப எல்லாமே சேர்ந்து இன்ஸ்டால் ஆகும். DUP இது வந்து ஒரு EXE-ஆக இருக்கும், ஒரு பேக்கேஜாக இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா விண்டோஸ் லினக்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து விண்டோஸ் சர்வரில் லினக்ஸ் சர்வரில் இதை யூஸ் பண்ணிக்கலாம். DUP Dell update package executable which is contains firmware for a single component. நீங்கள் தனித்தனியாக இன்ஸ்டால் பண்ணணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் அதை வந்து அந்த பேக்கேஜ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணால் போதும், எல்லா ஃபிம்மரும் அதில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்புறம் டெல் சர்வர் அப்டேட் யூட்டிலிட்டி SUU அப்படின்னு ஒரு இது கொடுக்குறான். ஸோ அந்த SUU மூலமாகவும் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். யூஸிங் த டெல் சர்வர் இது பாருங்கள். டெல் இதில் தெளிவாக டெல்லை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து தெளிவாக அவனோட அஃபீஷியல் வெப்சைட்லேயே கொடுத்துருப்பான். நீங்கள் ரொம்ப பெருசாக எதையுமே ரெஃபர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. HP வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய இன்ஃபர்மேஷனே இருக்காது. நான் ஏன் டெல்லை பற்றி அதிகமாக டெல்லு தான் நிறைய யூஸ் பண்ணுறோம், HP யூஸ் பண்ணுறோம். பட் டெல் வெப்சைட் ஏன் ரெஃபர் பண்ணுறேன்னா பார்க்க ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஏதோ ஒன்று சர்ச் பண்ணுறீங்கனாலும் ரொம்ப ஈஸியாக கொடுத்துருப்போம். இதிலே வந்து தெளிவாக கொடுத்துருக்கான் பாருங்கள். டெல் சர்வர் அப்டேட் யூட்டிலிட்டி எப்படி டவுன்லோட் பண்ணணும், அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்கான். ஈவன் தோ வீடியோவும் கொடுத்துருக்கான். எரருக்கு ஸோ இப்போ நீங்கள் வந்து ஐடிராக்கில் அப்டேட் பண்ணலாம், அல்லது டெல் அப்டேட் பேக்கேஜ் மூலம் அப்டேட் பண்ணலாம், அல்லது டெல் சர்வர் யூட்டிலிட்டி அப்டேட் மூலமாக பண்ணலாம், அல்லது டெல் லைஃப் சைக்கிள் கண்ட்ரோலர் மூலமாகவும் பண்ணலாம். டெல்லே வந்து லைஃப் சைக்கிள் கண்ட்ரோலருங்கிறது ஒரு ஃபீச்சர், அந்த ஃபீச்சர் யூஸ் பண்ணி கூட நீங்கள் பண்ணலாம். இப்போ ஒரு லைஃப் சைக்கிள் கண்ட்ரோலர் மூலமாக எப்படி அப்டேட் பண்ணுறான்னு சொல்லிட்டு வீடியோ அவனே கொடுத்துருக்கான். ஸோ லைஃப் சைக்கிள் கண்ட்ரோலர் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. சிஸ்டம் நீங்கள் அந்த சர்வர் ரீஸ்டார்ட் பண்ணுறப்ப F11 ஆர் F10 ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அங்கே லைஃப் சைக்கிள் கண்ட்ரோலர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதில் கொடுத்துருப்பானே. ஸோ அந்த லைஃப் சைக்கிள் கண்ட்ரோலர் போனோம்னா அதிலே ஃபிம்மர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த லைஃப் சைக்கிள் கண்ட்ரோலர் மூலமாக நீங்கள் ஷேர் ஃபோல்டரில் அந்த டிரைவர் அந்த ஃபிம்மர் வந்து நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஷேர் ஃபோல்டர் மூலமாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம்.
ஸோ சேம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அதை ஒரு ஷேர் ஃபோல்டரில் போட்டு நீங்கள் லைஃப் சைக்கிள் மேனேஜர் மூலமாக பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ வேரியஸ் மெத்தட்ஸ் இருக்குது. பட் நான் மெயினாக யூஸ் பண்ணுறது ஐராக் மூலமாக யூஸ் பண்ணுறேன். அது ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுனால அந்த மெத்தட் நான் போயிட்டு யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இது சம்மந்தமாக வீடியோஸ் நீங்கள் பார்க்கனாலும் ஹவு டு அப்படின்னு சொல்லி நீங்கள் வீடியோஸை பார்க்கலாம். டெல் தெளிவாக கொடுத்துருப்பான். போஸ்ட்ரி updating PowerEdge drivers in Windows Linux. You'll have to update drivers. Dell on your update PowerEdge package இது. server. ஸோ டெல் அப்டேட் பேக்கேஜ் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அது ஒரு அப்ளிகேஷன் தான், ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஓகே. ஓகே, ஸோ திஸ் இஸ் அ வே. இதே மாதிரி தான் ஹெச்பி சர்வர் இருக்கும். ஹெச்பியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐஎல்ஓ மூலமாக இதே மாதிரி சேம் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்க. சேம் இதே மாதிரி அதை இண்டிவிஜுவலாக நீங்கள் அந்த வெர்ஷனை பார்த்து டவுன்லோட் பண்ணுறோம். டவுன்லோட் பண்ணிவிட்டு ஐஎல்ஓ மூலமாக அதை அப்லோட் பண்ணுறோம். ஐஎல்ஓ மூலமாக பண்ணலாம். தென் அதிலே வந்துட்டு இதே மாதிரி பேக்கேஜ் கொடுக்குறான். இது லைஃப் சைக்கிள் கண்ட்ரோலர் மாதிரி அதில் வேறு ஒரு நேமில் இருக்கும் டெல்லில். ஸோ இதில் நீங்கள் பார்த்தாலே தெரியும், ஹெச்பி ஃபிம்மர் அப்டேட். ஹெச்பி ப்ரோலியன்ட் அப்படிங்கிறது ப்ரோலியன்ட் DL3AT அப்படிங்கிறது அந்த ரேக் சர்வரை மீன் பண்ணும். ப்ரோலியன் ரோம் ஃப்ளாஷ் அப்படின்னா பயாஸ். இது இதில் என்ன சர்வீஸ் டேக் கொடுத்தா தான் உள்ளே லாகின் ஆகும். சர்வீஸ் டேக் லேட் லாகின் ஆகித்துல இதில் ரெஜிஸ்டர் பண்ணால் தான் உள்ள லாகின் பண்ண முடியும். ஓகே ஃபைன். டெல்லில் வந்துட்டு டெல்லில் வந்து இதில் பண்ணிக்கலாம். இன்டெலிஜென்ட் ப்ரொவிஷனிங் ஒன்று இருக்குது. எப்படி லைஃப் சைக்கிள் கண்ட்ரோலர் நம்ம அதில் பண்ணுறோமோ ஹெச்பி டெல்லில் லைஃப் சைக்கிள் கண்ட்ரோலர்னு ஒரு ஃபீச்சர் இருக்கிற மாதிரி ஹெச்பியில் இன்டெலிஜென்ட் ப்ரொவிஷனிங் ஒரு ஃபீச்சர் இருக்குது. நீங்கள் F10 ப்ரெஸ் பண்ணி இன்டெலிஜென்ட் ப்ரொவிஷனிங் போனீங்கன்னா ஃபிம்மர் நீங்கள் வந்து சேம் நெட்வொர்க் மூலமாக ஆக்சஸ் பண்ணிவிட்டு அது மூலமாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ரெண்டு விதமாக இருக்குது. நீங்கள் ILO மூலமாக பண்ணிக்கலாம், இன்டெலிஜென்ட் ப்ரொவிஷனிங் அப்படி அது மூலமாக பண்ணிக்கலாம். Intelligent Provisioning Firmware Update Utility. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் கொடுக்க மாட்டான், சும்மா ஒரு ஸ்டெப்ஸ் ஒரு 4 ஸ்டெப்ஸ் ப்ராப்பராக கொடுத்துருப்பான், அவ்வளோதான். ஸோ இதில் பாருங்கள் F10 ப்ரெஸ் பண்ணிவிட்டு இன்டெலிஜென்ட் ப்ரொவிஷனிங் உள்ளே போயிட்டு பெர்ஃபார்மன்ஸ் மெயின்டெனன்ஸ் கொடுத்தோம்னா அதில் ஃபிம்மர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் நீங்கள் செலக்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுதான் இங்கே கொடுத்துருக்கான். ஓகே எஸ். ஸோ ஃபிம்மர் வந்து ஒரு இப்போ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப பெரிய கிளாஸாக எடுத்திருக்கேன் நான். ஏன் காரணம்னா ரொம்ப முக்கியமான கிளாஸ் இது. ட்ரபுள் ஷூட்டிங் பண்ணுறப்ப இதை பற்றி நம்ம நிறையா பேசுவோம். எல்லா ட்ரபுள் ஷூட்டிங்லையும் இது இன்வால்வ் ஆகும். அதனால தான் இது ரொம்ப பெரிய கிளாஸாக எடுத்தேன். பட் ஓகே, இது ரொம்ப நாலேஜபிள் செஷன் இது. ஃபைன்.
எனி டவுட்ஸ் தான் கேளுங்க. லெட்ஸ் க்ளோஸ் த செஷன். ஓகே ஃபைன் எஸ். டவுட் இல்லை அப்படின்னா லெட்ஸ் கன்க்ளூட் த செஷன். ஸோ நாளைக்கு நம்ம கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஆல்.